ஓம் முருகா! தைப்பூச திருநாளின் விரதத்தை கடைபிடிப்பது எப்படி? அதிகாலை எழுந்து நீராடி விட்டு வீட்டில் விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை வழிபட வேண்டும். பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கோவிலுக்கு சென்று படியில் கற்பூரம் ஏற்றி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் 2 சொட்டு கண்ணீர் விட்டு வேண்டுதலை வேண்டிக் கொண்டு முருகப்பெருமானின் நினைவோடும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் படியேறி சென்று நெய் தீபம் போட்டுவிட்டு முருகப்பெருமானை தரிசிக்க அனைத்தும் இனிதே நடக்கும். பழனியில் கோலாகலமாக கொண்டாடப்படும் தைப்பூசம். ஆண்டுதோறும் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத தொடக்கத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள். சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் முருகனடியார்கள் பலர் பாத யாத்திரையாக சென்று தைப்பூசத்து அன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்து வழக்கத்தை கொண்டுள்ளனர். ஓம் முருகா! கந்தன் அவதரிப்பு. சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியான 6 தீப்பொறிகள் 6 அழகான குழந்தைகளாயின. கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் 6 முகங்களுடன் அவதரித்தவரே கந்தன் எனப்படும் முருகப்பெருமான் ஆவார். சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவியானவள் ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நன்னாளில்தான். அப்படி அளிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டே முருகர் அசுர குலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றி நிம்மதி அடைய செய்தார். அதன் காரணமாகவே பழனி மலையில் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வெற்றிவேலியின் சிறப்பு. அசுரர்களை வதம் செய்து வெற்றி கொண்ட முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் தீய சக்திகள் நமக்கு அடிபணிந்து நலனை நல்கும் என்பது ஐதீகம். முருகனின் வெற்றிவேல் மற்றும் அன்னை பராசக்தி தேவி வழங்கிய வேலுடன் பழனி ஆண்டவர் காட்சி அளிக்கிறார். தைப்பூச விரதம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். அதுபோல முருகன் கோவில்கள் அனைத்திலும் மிக முக்கியமான விழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படும் என்ற போதிலும் பழனியில் கூடுதல் சிறப்பான தமிழகம் மட்டுமல்லாது அண்டைய மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விரதம் இருந்து ஆயிரக்கணக்கான முருகன் அடியார்கள் பாத யாத்திரை வருகிறார்கள். தைப்பூசத்து அன்று முருகருக்கு காவடி நேர்த்திக் கடல் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். தீராத நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படுவோர் முருக கடவுளுக்கு காவடி எடுப்பதற்காக வேண்டிக் கொண்டால் அவர்களை பிடித்துள்ள நோய் அகன்று உடல் ஆரோக்கியம் பெறும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே அழுத்தமாக உள்ளது. இதனால் முருகன் உறையும் அனைத்து தலங்களிலுமே தைப்பூசத்து அன்று பக்தர்கள் காவடி எடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர்.